தனனனன, தனனனன, தனனன. என்ன மாமா ஜாலியா இருக்கீங்க? நீ முதல்ல ரூமை விட்டு வெளியே போ. ரெடி ஆயிட்டு தானே இருக்கேன். எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு எதுக்கு நான் எங்க போனா? அது இல்ல மாமா, யாரையோ பாக்குறதுக்காக போறீங்க போலயே. நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான். உன் ஹெல்ப் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. வெளில போ இங்க இருந்து. அதல்ல மாமா. அப்பா சரி சரி போறேன். மாமா, உங்களுக்கு ஒயிட் ஷர்ட் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அடி வந்துட்டா ஷர்ட் செலக்ட் பண்றதுக்கு. நல்லா தானே இருக்கு. ஒயிட்டே போட்டுக்கலாம். சொன்னல மாமா, உங்களுக்கு ஒயிட் நல்லா இருக்கும்னு. ஓய் ஹலோ ஹலோ பொறு. நீ சொன்னதால ஒன்றும் நான் அந்த ஷர்ட்டை போடல. ஐயோ, இவ்ளோ டிப்டாப்பா கிளம்பி எங்க போறீங்க மாமா? உனக்கு எதுக்கு? உனக்கு எதுக்கு? எல்லாத்தையும் கெடுத்து விடுறதுக்கா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்னு தான் மாமா. ஒருவேளை நான் போற வழியில நீங்க போனீங்கன்னா என்ன டிராப் பண்ணுவீங்களோன்னு தான். ஒன்றும் தேவை கிடையாது. கேப் புக் பண்ணி கிளம்பு. அவ்வளவுதானே மாமா? கடுப்பேத்தாத. ஒரு நல்ல வேலைக்காக போறேன், நிம்மதியா போக விடு. பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு ஊரெல்லாம் தேடுறீங்களே மாமா. போங்க போங்க, திரும்ப என்கிட்ட தான் வந்தாகணும். என்னடா எப்பவுமே வாடி போன பூ மாதிரி இருப்ப, இன்னைக்கு என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தயாரான பூ மாதிரி இருக்க? ஆஹா, நல்ல ஷேட்ஸு ஷூஸு நல்லா டிப்டாப்பாக ரெடியாக இருக்க. எங்கே போகிற? இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண போறேன்டா. யாரா? ரியாவா? என்னையும் கூப்பிட்டு போடா. டேய், ரியாவை விட அவங்க அம்மா டாமினி நல்லா இருக்கும்டா, அவங்கள பார்க்கலாம்டா. அடிச்சுனா ஒழுங்கா இருக்கிற மூஞ்சி ஒழுங்காட்டுற மாதிரி ஆயிடும். நீ இவ்வளோ நாள் எந்த பொண்ணை ஃபேக்குன்னியோ அந்த இன்ஸ்டா பொண்ணை தான் இப்போ மீட் பண்ண போறேன். என்ன இது பொண்ணு தானா? டேய் அப்பா, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? பொண்ணு தான்டா. நம்மள யாராலையும் ஏமாற்ற முடியாது. நம்ம தான் எல்லாரையும் ஏமாத்துவோம். அப்போ சரி சரி, அப்படின்னா இனி உன்னை பிடிக்க முடியாது. கண்ணு வைக்காதரா. இப்போதானே மீட் பண்ண போறோம். வண்டியை கொஞ்சம் மெல்லமா போக வைப்போண்டா. ஆனா மாமா. நிறுத்தை. அது சனிக்கிழமைக்கு போந்த சனியனே, வாயமுறா. எல்லாம் என்ன சொல்லணும்டா. துஷ்டன் உன்னை பார்க்க வந்தேன் பாரு. அது இல்ல மச்சான், நான் சொல்றதுக்கு. நான் இன்னொரு தம்மு குண்ணா. இதுதான். அவ வரும்போது ஹாய் எப்படி சொல்றது? நின்னு ஹாய் சொல்லலாமா? ஹாய். ஒரு மாதிரி டெஸ்பரேட்டா இருக்குமோ? உக்காந்தே ஹாய் சொல்லலாம். ஹாய். இது நல்லா இருக்கு. Hello. You know what, yeah. Yeah. சார், ஆர்டர் சார். இப்போதைக்கு ஆர்டர் கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆர்டர் சொல்கிறேன். போங்க சார். கூல் வாட்டரா நார்மல் வாட்டரா சார்? ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாயேன்ப்பா. போ. ஓகே சார்.
ஹாய். ஐயோ ஐயோ, இவ கிடையாதா? ஹாய் மாமா. நீ என்ன இங்க? மாமா, அது இங்க காஃபி நல்லா இருக்கும்னு ட்ரை பண்ணலான்னு வந்தேன் மாமா. இந்த நாள் தான் கிடைச்சதா உனக்கு? என்னமோ மாமா, ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். சரி, அங்க போய் உக்காரு. ஏன் மாமா, சாராக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் யாருக்காக வெயிட் பண்ண உனக்கு என்ன? வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. சரி மாமா. நான் தான் அந்த பொண்ணுன்றத மாமா கிட்ட ஏன் சொல்ல முடியாம போச்சு? பயமா இல்ல அக்செப்ட் பண்ண மாட்டாருன்ற இன்செக்யூரிட்டியா? என்னமோ, ஆனா இந்த ஃபீலிங் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. என் மாமா என்ன 1000 கண்ணோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் திரும்ப திரும்ப எல்லாம் கிடைக்காது. பாப்போம் இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாருன்னு. சார் வாட்டர். மேம் காஃபி. தேங்க்யூ. எவ்வளோ கியூட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வரலையே என்ன? மேடம் எங்க இருக்கீங்க? ஐ அம் வெயிட்டிங். ஐயோ, மெசேஜ் பண்றாரே. ரிப்ளை பண்ணலாமா? வேணாம் வேணாம், கொஞ்ச நேரம் விளையாடலாம். எவ்வளோ அழகா இருக்கு இந்த மூமெண்ட். ஃபியூச்சர்ல என் பசங்களுக்கு சொல்றதுக்கு இதுவாச்சும் இருக்கணும்ல. சில்லா மூச்சில் இந்த மேட்ரை நைட்டுக்கு போஸ்ட்போன் பண்ணிடலாம். செம்ம டிப்ரெஷன்ல இருப்பாரு, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் எத்தனை காஃபி குடிப்ப? இல்ல மாமா, அவ்வளவுதான். பில்காக வெயிட்டிங். பில்லு நான் கட்டுறேன், நீ கிளம்பு. உங்க வேலையை முடிச்சிருங்க மாமா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். எனக்கு டைம் ஆகிற மாதிரி இருக்கு, நீ கிளம்பு. இவ்வளோ சீக்கிரமா? கிளம்பு ப்ளீஸ், கிளம்பு. சரி மாமா, கிளம்புறேன்.
அப்பாடா கிளம்பிட்டா. இன்னும் எவ்வளோ நேரம் மேடம்? இவ கூட கிளம்பிட்டா. கரெக்ட் டைம். வரலால? சார் ஆ ஆர்டர் சார். ஒரு காஃபி கொண்டு வாங்க. ஓகே சார். என்னாச்சு? மெசேஜ் கூட பார்க்கல. மேடம் இருக்கீங்களா? நான் நீங்கள் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. டிராஃபிக்காக இருந்தாலும் நேரத்துக்குலாம் வந்திருக்கணுமே. எதுக்கு வரல? மெசேஜும் பார்க்கல. என்ன ஆச்சு? ஒரு வாட்டி கால் பண்ணி பார்ப்போம். என்ன மாமா இன்னும் வீட்டுக்கு வரல? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. காலையில நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறார் போல. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது மாமா? சீக்கிரம் வாங்க. வந்த உடனே சொல்லிடுறேன், நான் தான் உங்க ட்ரீம் கேர்ள். அம்மு, ஆமாமா. டோர் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? மாமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஊர்ல எல்லாரோடையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள டிராப் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுமா? எனக்கு பசிக்குதுமா, வா 2 பேரும் சாப்பிடுவோம். அம்மு. ஆமாமா, இதோ வரேன், நீங்க போங்க. ம். அம்மு, அப்பப்போ அவன் வீட்டுக்கு வரமாட்டாமா. அவனுக்காக எதிர்பார்க்காம நீ சாப்பிட்டு படுமா. சரி மாமா. ஒருவேளை அந்த பொண்ணு வேற யாரோ நினைச்சு அவ கூட போயிட்டாரோ? கடவுளே, அந்த மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது. ஏய் அர்ஜுன், என்னடா பண்ணுறீங்க? நீ இந்நேரம் அந்த இன்ஸ்டா பொண்ணு கூட கிஷ்கிந்தாலேயே குயின்ஸ்லாண்ட்லேயே ரங்கராட்டனம் சுற்றிட்டு இருப்பான்னு பார்த்தா இங்கே உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்க. என்னாச்சுடா? இரு, அந்த பொண்ணு வரலையா? இவ்வளோ டல்லாக இருக்கனா வந்திருக்க மாட்டாடா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல மச்சான், அது ஃபேக்குடா, அது ஃபேக்கு மச்சான். உன்னை எவனோ நல்லா கலாய்க்கிறான். நான் தான் உன்னை அத்தனை வாட்டி வான் பண்ணல, எவனவும் கூட விளையாடுறான்டான்னு. என் பேச்சை கேட்டா தானே? சரி, அந்த பொண்ணுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அட பாவி டேய், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீ யார்ட்டையும் சொல்லாத, கேவலமாக போயிடும். இதோட நிறுத்திப்போம். ஆனால் எப்படிடா இப்படி? காலில் கூட நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நீ தான் என்னை சனியன்னு சொல்லிட்டு பெரிய புடிங்கி மாதிரி கிளம்பி போனேன். அது நம்ம ஆளுங்களாக தான் யாராக இருப்பாங்க. நீ சில்லாகு. திரும்ப மெசேஜ் பண்ண உடனே வாழை அவுத்து விட்டு ரிப்ளை பண்ணாத. அது ஃபேக்கு, நீ இப்பயா தெரிஞ்சுக்கோ. ஆனால் எப்படிடா இப்படி பிரெயின்லெஸ்ஸா? தலை எது கால் எதுன்னு தெரியாமல் இருக்க மனுஷங்கடா. நம்ம தான் புரிஞ்சு வாழணும் மச்சான்.
இவனுக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு, இன்னைக்கு மட்டும் புரியறதுக்கு. ஃபுல் மூட் ஆஃப்ல வராருன்னு நினைக்கிறேன். நம்ம போய் ஹாப்பி ஆக்கலாம். வெளியே போ. மாமா, நான் எடுத்த போட்டோஸ்லாம் காட்டுறேன், ஒரு வாட்டி பாக்குறீங்களா? ரூம்ல இருந்து வெளியே போ. நான் எடுத்த போட்டோஸை நீங்க பாக்குற வரைக்கும் நான் போக மாட்டேன் மாமா. ஒரு வாட்டி பார்க்கல மாமா, ப்ளீஸ். என்னைக்கு இருந்தாலுமே இந்த ரூம்ல இருக்க போறது நான் தானே. ப்ளீஸ் மாமா, ஒரு வாட்டி பாருங்களேன். ப்ளீஸ் பாருங்க மாமா, ஒரு வாட்டி பாருங்க. அதில்ல மாமா. இப்ப சொல்லு, என்ன பார்க்கணும்? இப்ப சொல்லு சொல்லு சொல்லு. ஆமா, உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஃபீலிங்கா? நீ எடுத்த போட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அதை நான் பார்க்காமலே சொல்லுவேன். அதெல்லாம் ஸ்கிராப், ஜஸ்ட் ஸ்கிராப், ஸ்கிராப் ஸ்கிராப் ஸ்கிராப், குப்பை. முதல்ல போட்டோகிராஃபினா என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னதான் தெரியுமா? வந்துட்டா எங்க இருந்தும் என் உயிரை வாங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு போட்டோவும் நம்ம கூட பேசணும். அப்பதான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா, முதல்ல நீ இதை சொல்லு. இங்க நீ எதுக்கு வந்த? என் உயிரை வாங்கி என்ன கல்யாணம் பண்ணிக்குவா? இங்க பாரு, உனக்கும் உன்னை பெத்தவங்களுக்கும் இதுதான் நான் சொல்றது. எனக்கு நீனா இஷ்டம் இல்லை. இன்னும் இந்த கல்யாணம் அது ஜென்மத்துல நடக்காது. சின்ன வயசுல இருந்து இந்த மாமா மாமான்னு கூப்பிட்டு அந்த வார்த்தையை எரிச்சலா இருச்சு. எனக்கு நீ வேணாம். ஒருவேளை உனக்கு என் மேல ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அது இப்பவே கொன்னுடு. இன்னும் போட்டோகிராஃபி வேற, அது செத்தாலும் உன்னால முடியாது. சோ என்னையும் போட்டோகிராஃபியும் அப்படியே விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு. என்னடா அவளை அவ்வளோ பேசிட்ட? அவள் ஃபீல் பண்ணாலோ என்னவோ. என்னமோடா, அந்த இன்ஸ்டா பொண்ணு மேல இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் மொத்தத்தையும் இவ மேல காமிச்சிட்டேன்டா. நெக்ஸ்ட் டேனா சாரி சொல்லியிருக்கலாம்ல. நானும் அப்படிதான் நினைச்சு அடுத்த நாள் கூப்பிட்டேன். ஆனா அவ வீட்டில் இல்லடா. எங்கே போயிட்டா மச்சான்? என்னமோடா, அன்னிலிருந்து எங்க அப்பா என் கூட பேசுறது கூட விட்டுட்டாருடா. இப்போ வரைக்கும் பேசி 2 நாள் ஆகுது. இந்த உலகம் அவ்வளோதான்டா. நம்மளை பிடிச்ச விஷயத்த காலால் எட்டி உதைப்போம். நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக யார் காலை வேணா பிடிப்போம். உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறுத்திட்டு வா, வேலை இருக்கு. போடா.
என்னடா இவ்வளோ அடாவடியா இருக்கு? என்ன நடக்குது? அதானே ஃபோட்டோகிராஃபர் நீ இங்கே இருக்கும்போது அங்கே என்ன அடாவடியா இருக்கு? என்ன நடக்குதுன்னு நினைக்கிற? ப்ரோ ஒரு நிமிஷம் இங்கே வா. என்ன நடக்குது ப்ரோ அங்கே? ப்ராஜெக்ட் ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபியா? ஃபோட்டோகிராஃபர் இங்கே இருக்கும்போது அங்கே யார் ப்ரோ எடுக்கிற ஃபோட்டோவை? ஓ, அவங்க புதுசாக அப்பாயிண்ட் ஆயிருக்க லீட் ஃபோட்டோகிராஃபர். லீட் ஃபோட்டோகிராஃபரா? அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களா? அப்பாயிண்ட் ஆகிறது என்ன ப்ரோ, அவங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒர்க் கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சா? புதுசா வந்திருக்க லீட் ஃபோட்டோகிராஃபர் அம்முவா? அவங்க பேர் அம்மு இல்ல, கீதாஞ்சலி.